ஓகே, சாரி, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து நார்மலா சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்லேயே போறேன். சரியா? ஒன்றும் இல்லை, டிஏபி அதில் இது பண்ணுங்க. ஓபி வந்து 13 கொடுத்துருக்கான். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் போது இந்த லென்த் கண்டுபிடிச்சிட்டு இந்த லென்த் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து லெட் இட் பி திஸ் பாயிண்ட் இஸ் நாட் கிவன், லெட் இட் பி இது வந்து ஒரு ஏபிசின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஏசியும் ஏபியும் சிபியும் ஈக்குவல். பிகாஸ் ஒரு சர்க்கிள்ல ஒரு சர்க்கிள்ல கார்டு வந்து ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அது பர்பண்டிகுலரா இருந்தா பைசெக்ட் பண்ணும். ஓகே, இந்த பாயிண்ட் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் கார்டு. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா இது மிட் பாயிண்ட் 90 டிகிரி, அதனால இது ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்போ நம்ம இந்த லென்த் கண்டுபிடிச்சிட்டு 90 டிகிரி இது வர்றதுனால இது இன்டு இது 1/2 BH the ஏரியா ஆஃப் தி இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன பண்ண போறோங்கிறது நம்ம ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா அதுபடி போகலாம். திஸ் லென்த் இஸ் பின்னு வச்சுக்கோங்க, திஸ் லென்த் இஸ் ஹச்ன்னு வச்சுக்கோங்க. we need to find b and h. b எப்படி கண்டுபிடிப்போம்? இது ஃபுல் லென்த் வச்சு சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அதை எம் வேல்யூ கன்சிடர் பண்ணிட்டு உள்ள போகிறோம். கஷ்டமா தான் தெரியும், போட போட ப்ராக்டிஸ்ல தான் அது ஈஸியாகும். பாருங்க. ஓகே, டிஏபி இஸ் எம் இஸ் தி ஏரியா, இது 13, this is 12, this is 5. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ட்ரையாங்கிள், கன்சிடர் ட்ரையாங்கிள் ஓஏபி. ஓஏபி பொறுத்தவரை இது ஒரு டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் வந்து பாயிண்ட் பண்ற அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் சென்டரையும் கனெக்ட் பண்ண திஸ் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ இஸ் 90 டிகிரி. ஓகேயா? ஓஏ இஸ் தி என்னது? ஓஏ இஸ் தி OA is the radius. Okay, so இங்க வந்து OP is the hypotenuse. Okay, fine. இப்போ இதே வந்து நான் இப்படி வர போறேன். consider triangle இது வந்து C ன்னு வச்சுப்போம். consider triangle this OCA. OCA இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள். ஓகே, OCA பார்ப்போம். OCA இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஏவோங்கிறது டயாமீட்டர். அப்போ C is the 90 degree, OA is the diameter. OA is the radius. Sorry, OA is the radius. Fine. இப்போ வாங்க. ஓகே, ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ? OP equal to 13, OA equal to 5, AP 12. நம்மளுக்கு ஓகே. OCல வாங்க, இந்த ட்ரையாங்கிள் வாங்க. OC தெரியாது, எக்ஸ். OC எக்ஸ். OA எவ்வளோ இருக்கும்? 5. OC எவ்வளோ? அதான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். CA வந்து ஹச்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதை வச்சுட்டு நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, திஸ் டிவைட் பை திஸ், அதாவது OA டிவைட் பை OC ஈக்குவல் டு OP டிவைட் பை OA. இதை வச்சு இந்த ரேஷியோ திஸ் லென்த் ரேஷியோ ஈக்குவல் டு திஸ் லென்த் ரேஷியோ அப்படியே போட்டுங்க. OA ஈக்குவல் டு 5, அங்கே OC ஈக்குவல் டு எக்ஸ். OP ஈக்குவல் டு 13, அங்கே OA ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? 25/13. இது கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ். ஃபைன். அதே மாதிரி இங்க வாங்க, ஹச் யூஸ் பண்றேன். எப்படி? ஓபி டிவைட் பை ஓஏ ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை ஏசி. ஓபி எவ்வளோ? 13, ஓஏ எவ்வளோ? 5, ஏபி எவ்வளோ? ஏபி வந்து 12, ஏசி வந்து ஹச். ஸோ வாட் இஸ் ஹச்? 60/13. ஹச் யூ காட் இட், எக்ஸ் யூ காட் இட். அப்படியே வாங்க. இப்போ இந்த லென்த் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த லென்த் 13, சரி ஃபுல்லா 13. அதுல இந்த போர்ஷன் மட்டும் 25/13. அப்ப இந்த போர்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, டோட்டலா பிசி வந்து
13 minus 25 by 13. இது புரியுதா பாருங்க, இது full length 13, அதுல இந்த போர்ஷன் மட்டும் 25 by 13. அப்போ இந்த போர்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25 by 13. 13 இருந்து சப்ராக்ட் பண்ணா 169 minus 25. 169 minus 25 by 13 which is equal to 144 by 13. இதுதான் PC. ஓகே, இப்போ இந்த லென்த் வாங்க. இந்த லென்த் வந்து h ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள்? ACP. இது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோடைய ஏரியா if it is a right angle triangle இருந்தா base into height into half. 1 by base வந்து 144 by 13. base height என்ன 60 by 13. ஓகே, ஸோ இதுதான் M. இந்த M சாரி, இதுல இந்த ஏரியா தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவங்க கொடுத்துட்டு Mங்கிறது PAB. PABனா இது ஃபுல் லென்த். ஓகே, அப்படி இந்த ஏரியாவும் சேமா தான் இருக்கும்போது இதை ட்வைஸ் பண்ணினா முடிஞ்சிச்சு. வாட் இஸ் திஸ்? 144 into 60 divided by 13 square. Don't multiply. இதுதான் வந்து M. ஓகே, ஸோ ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துட்டா அந்த ஏரியாவில இருந்து ட்வைஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சரியா? இப்போ இந்த நம்பரை எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. M equal to 144 into 60 divided by 13 square. கீழே ஒரு 15 இருக்கு, அதை 15 அதை டிவைட் பண்ணீங்கன்னா 15க்கு கேன்சல் 4, 2க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2, 4க்கு 2 எடுத்தீங்கன்னா ரூட் வரும், 2 வரும், 144க்கு 12 வரும், 13 ஸ்கொயருக்கு 13 வரும். ஆன்சர் 24 by 13 அண்டர் ரூட்ல இருக்க போது. அண்டர் ரூட்ல இருந்து வெளியே வந்தாச்சு. ஆன்சர் 24 by 13. ஏன்னா அண்டர் ரூட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு ஆன்சர் தான் திஸ். ஆஃப்கோர்ஸ் டிடிஎஸ் கொஸ்டின் இல்லைன்னா சொல்ல, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இப்படி வந்திருக்கும் பார்த்துங்க. சரியா? ரெடி ஆகும், அவ்வளோதான், வேற வழியே கிடையாது. நம்பர்ஸ் வேற ஃப்ராக்ஷனில் இருக்கனால கொஞ்சம் டைம் ஆகும், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க. பட் இந்த இடத்துல சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்பேரிட்டிவா ஈஸியா இருக்கு, பார்த்துக்கோ. சரியா? வேற ஏதாவது பெஸ்ட் மெத்தட் இருந்தாலும் சொல்லுங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 2. PQRS is cyclic quadrilateral. This cyclic quadrilateral சர்க்கிள்குள்ள ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்கு. PQRS அது கரெக்டா போடணும். PQRS. PQ ல X, QR வந்து 16.8, RS வந்து 14, இது வந்து 25.2. ஓகேவா? 25.2. PR is a diagonal. ஓகே, bisect Q. bisect Q னா என்ன அர்த்தம்னா இந்த Q உடைய மிட் பாயிண்ட் வந்து இது டச் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பாயிண்ட் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது? QS ஓட மிட் பாயிண்ட். அப்ப இந்த லென்த்தும் சேம். இந்த லென்த் சேமா இருந்தா இந்த லென்த் சேமா இருந்தா எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேக்குறான். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தியரம் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் என்னங்கிறது ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை, அப்புறமேட்டு வேணா பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்க. இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் இன்னொன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ட்ரையாங்கிள் என்ன? PS இருக்கு, இது என்ன? SR இருக்கு. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. which is equal to இந்த சைடு என்ன? PQ, இந்த சைடு என்ன? QR. இது அப்படியே மல்டிபிள் பண்ணா you'll get it. இது எப்போ எந்த சைடு வந்து ஈக்குவலா இருக்கோ அது ஒரு சைடு ட்ரையாங்கிள் ஆகும், இன்னொரு சைடு ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணீங்கன்னா you'll get it. இது ரேஷியோ நம்ம வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நோட் டவுன் திஸ் ஃபார்முலா, அவ்வளவுதான். ஓகே, இந்த ஃபார்முலா நீங்களே கிரியேட் பண்றது தான். எப்படி? சரி, PS எவ்வளோ? 25.2. நான் இங்க பாயிண்ட் தான் இருக்கு, நான் 252 தான் எழுதிக்கிறேன். அங்கேயே 10 மல்டிபிள் பண்ண போறேன். அதுக்காக இது 14 வச்சுங்க. PQ தெரியாது, எக்ஸ் அதான் கண்டுபிடிக்க போறோம். இது 168 போட்டுக்கிறேன். சரியா? இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு நீங்க பாட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் 10 ரிமூவ் பண்ணுங்க, 10 மல்டிபிள் பண்ணிக்கோங்க மைண்ட்லேயே. 14 கேன்சல் பண்ணா 114 14 ரிமைனிங் 28 12. 12 இங்க கேன்சல் பண்ணா 1 2 12 24 ரிமைனிங் 1 12 21. 21 இஸ் த ஆன்சர். எக்ஸ் இஸ். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. டயக்ராம் வரைஞ்சேன்னா இது கான்செப்ட் தெரிஞ்சா ஃபியூ செகண்ட்ல ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆகும். கொஸ்டின் நம்பர் 3. இதுவும் அதே டைப் தான் நினைக்கிறேன். இல்ல, triangle ABC, A equal to B. Sorry, AB equal to AC. AB equal to AC. A circle drawn through B touches AC at D. D is the intersect point at P. Okay. I think இது லாஸ்ட் டெஸ்ட்லேயே பார்த்தோம். பரவாயில்ல, இன்னொரு டைம் பார்த்தா நல்லதுதான்.
சர்க்கிள் பி வழியா பாஸ் ஆகுது, டில டச் ஆகுது, இந்த டி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் இந்த லென்த் சேம். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ், லெட் இட் பி. இப்போ இதுல வந்து ஏபியும் ஏசி ஈக்குவல்னால ஏபி ஈக்குவல் டு ஏசிங்கனால ஏபியும் 2x தான், ஏன்னா ஏசியும் 2x. அது ஒரு புரிஞ்சிச்சு சரியா? இப்போ என்ன வேணுமா? ஏசி இஸ் கிவன், ஏபி வந்து 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து டி இஸ் மிட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் பி, ஏசி இஸ் 2.5. ஓகே, ஏபி என்னன்னு கேட்குறான், ரொம்ப சிம்பிள். இது வந்து இது டேஞ்சன்ட், இது வந்து சீக்கன். டேஞ்சன்ட் என்ன? ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்டூ ஏபி. இது ஒரு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் நோட் டவுன். ஏடி எவ்வளோ? எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், ஏபி எவ்வளோ? 2.5, ஏபி எவ்வளோ? அது 2x தான், பிகாஸ் இந்த லென்த் சேம் தான். ஒரு எக்ஸ் கேன்சல், 2 இன்டூ 2.5 இஸ் 5, எக்ஸ் ஈக்குவல் டு 5. அங்கே கேட்கறது இந்த லென்த், ஸோ ஏபி ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, இது லாஸ்ட் டெஸ்ட்லேயே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. சரி, கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. 4. PRT is a tangent to the circle with center O. PRT is the tangent to a circle with center O. Circle இருக்கு, O is the center, PRT. R is the point of contact பேரு R. Okay. SQ is the diameter. SQ is the diameter produced to meet P. P ல மீட் ஆகிற மாதிரி ஒரு டயமீட்டர் வருது. SQ. SQ இங்க போட்டுறாதீங்க. S ல இருந்து Q ல இருந்து P க்கு போகுது. அப்போ S இங்க தான் வரணும். போடும்போது ஒழுங்கா போடுங்க சரியா? ஏன்னா இது போட்டு மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருக்குள்ள வராது, அதனால சொல்றேன் சரி. SQ, SQ தான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. QS எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அந்த சைடு வரும் சரியா? XQ is this. அப்ப S அந்த பக்கம் வரும், PQ இந்த பக்கம் வரும், P மீட் ஆயிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஃபைன். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டு மீட் அட் P. ஃபைன். QR ஈக்குவல் டு சரி, QR ஜாயிண்டா, இது R, QR இது ஜாயின் பண்ணி QRP இது வந்து 28 ஆம். குட். QRP is 28, fine. Then what is the measure of SPR? SPR இந்த ஆங்கிள் கேட்கலாம். ஓகே சரி, ஒரு விஷயம் நல்லா நம்ம டயமீட்டர் சொல்லி வச்சா, டயமீட்டர் சொன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி தான் இருக்கும். பிகாஸ் ஒரு சர்க்கிள்ல டயமீட்டர்ல இருந்து எங்க போய் டச் பண்ணாலும் that angle is 90 டிகிரி. This is 90 டிகிரி. கிளியர்? ஓகே, இப்போ இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டையும் சென்டரிங் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இதுல இருந்து இது வரும், இது ஃபுல்லா 90. இப்போ இதுல இது மட்டுமே 28 சொல்லிட்டோம். அப்ப இது எவ்வளவு இருக்கும்? ஏன்னா இது ஃபுல்லாவே 90. இப்போ அது வரையும் நீங்க S ஆரையும் கனெக்ட் பண்ண வேண்டாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இது ஃபுல்லா 90, இது 28 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 90ல 28 போயிடுச்சுன்னா 62. இந்த வேல்யூ 62. ஓகே குட். இது 62வா? இது OQ, இது OR. OQ OR சேம். OQ OR ரெண்டுமே சேம். ரெண்டுமே சேமா இருந்தா அதுக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கான்செப்ட் என்ன? ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருந்தா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இந்த 62னா இதுவும் 62வா தான் இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து 62 + 62 180 வந்துருக்கும். இதுக்கு 124 வந்துருச்சு, மிச்சம் 56. ஏன்னா இது 56 தான் இருக்க முடியும். கரெக்டா? குட். இப்போ கன்சிடர் ட்ரையாங்கிள் PRQ. சார் PRO, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆங்கிள். ஓகே, இதுல 56 இது 90, இது என்னன்னு பாத்தீங்கன்னா 34. சிம்பிள். ஏன்னா அது வந்து 180 இருக்கணும், இது 90 முடிஞ்சிச்சு, இது 56, ஆப்வியஸ்லி 34 தான் இருக்க முடியும். சிம்பிளான கான்செப்ட் தான் அது. Question number 5. Figure two circles with the center P and Q touches externally at R. Tangent AT. அப்ப AT இங்க தான் இருக்க முடியும். Tangent at AT, BT meet the common tangent TR at T. ஓகே, இங்க பாருங்க, ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சர்க்கிளுக்கு
ரெண்டு டேஞ்சன் வரைய முடியும் ஒரே பாயிண்ட்ல இருந்து. ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து இங்க ஒரு டேஞ்சன், இங்க ஒரு டேஞ்சன் வரைய முடியும். அப்படி வரைஞ்சிங்கன்னா அந்த ரெண்டு டேஞ்சனும் ஈக்குவலா தான் இருக்க முடியும். இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவலா தான் இருக்க முடியும். இந்த ரெண்டு டேஞ்சன் ஈக்குவலா தான் இருக்க முடியும், பார்த்துக்க முடியும். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா டீல இருந்து ஏ வரல ஒரு லென்த்து, டீல இருந்து ஆர் வரல ஒரு லென்த்து, ரெண்டு லென்த் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ? ஏபி இஸ் கிவன் 6, பிடி இஸ் கிவன் 10. இது 90 டிகிரி தான் இருக்குமா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து சென்டரை கனெக்ட் பண்ணினா 90 டிகிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் 3, 4, 8, 5 உடைய பிதாகரஸ் ட்ரிப்ளெட் 6, 8, 10. ஓகே, அப்படி பார்த்தா இது 6, இது ஹைபோட்டினியஸ், இது 8 தான் இருக்க முடியும். அப்போ TA இஸ் 8. சின்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சன் வரைஞ்சதுனால ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். TRம் 8 தான். ஓகே, இந்த TBயும் 8 தான், பிகாஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட்ல இருந்து வரலாம். பிடி என்னன்னு கேட்குறேன், அதுவும் 8 தான். ஆன்சர் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பார்க்க தான் கன்ஃபியூசிங் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க, கொஸ்டின் நம்பர் 6. இந்த given figure MT is tangent to a circle. அது பார்த்தாலே தெரியுது. ஓகே, A center NQ is also tangent, of course. MP is 15 centimeter, NQ 8 centimeter, PA is 17. உங்களுக்கே தெரியும் 8, 15, 17. இது ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். இது ஹைபோட்டினியஸ், இது மற்ற டூ சைட்ஸ் 64 plus 225 ஆட் பண்ணினா will get 289 வரும். ஸோ இது 8, 15, 17. இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். இதுல இது 17, இது 15, இது ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? அது வந்து 8 தான் இருக்கும். ஏன்னா இது 8, ஏன்னா ஆல்ரெடி இது வந்து 90 டிகிரிங்கனால பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணா 90 டிகிரி தானே. இப்போ இது 8. வாட் இஸ் திஸ் AM? AM இஸ் a radius. AC is also radius. அதுவும் 8 தான் இருக்க முடியும். சரியா? சரி, AC கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வாங்க, NQ is 8, BQ is 10. நம்மளுக்கு 6, 8, 10 தான் தெரியும். அப்ப NB எவ்வளவு இருக்கும்? 6 தான் இருக்க முடியும், பிகாஸ் இது இஸ் 90 டிகிரி. NP என்ன? ரேடியஸ். NC என்ன? அதுவும் ரேடியஸ் தான். சென்டர்ல இருந்து எங்க கனெக்ட் பண்ணாலும் ரேடியஸ் தானே. இது ரேடியஸ், இது ரேடியஸ். இது 6, இது 6. இந்த லென்த் 6, இந்த லென்த் 8, இந்த ஃபுல் லென்த் வந்து 14. அவன் கேட்கறது AB தான் கேட்கறான். இங்க இருந்து இங்க வரல எவ்வளவு கேட்கறான்? ஆன்சர் இஸ் 14. சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வாங்க. Question number 7. In a triangle, ABC is cyclic quadrilateral. Side AB, DC produced to meet at this. ABC is cyclic quadrilateral. ஒரு சைக்கிள் குவாட்ரேட்னா 4 சைட்லயும் சர்க்கிள் பாஸ் ஆகும். ஓகே, 4 வெர்டெக்ஸ்லயும் டச் சைடு பாஸ் ஆகும். ABC is cyclic quadrilateral. இப்போ சர்க்கிளை நீங்க கரெக்டா போடுங்க. ஓகே, சர்க்கிள் இருக்கு, அதுல வந்து திஸ் ABCD என்ன பண்றோம்? ஏபியும் டிசியும் கனெக்ட் பண்றாங்க. ஏபியும் டிசியும் ப்ரொடியூஸ்னு எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மீட் பண்ணி அது ஈன்னு வச்சுக்கிறாங்க. பிசியும் ஏடியும் ப்ரொடியூஸ் பண்ணி, ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். டயக்ராம் போடுறது மேட்டர் இல்லை, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நீங்க போடுற டயக்ராம் உங்களுக்கே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடக்கூடாது. சரியா? ஓரளவுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ண போறான்னு தெரிஞ்சு போச்சு. ப்ரொடியூஸ்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க, அப்போ கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ABCD. அதே மாதிரி இங்கேயும் இதையும் கனெக்ட் பண்ண போறீங்க. இந்த இடம் வந்து ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து F. சரியா? இது F. புரிஞ்சுச்சா?
இப்போ BFA BFA இந்த பாயிண்ட் இந்த ஆங்கிள் 60 டிகிரி BFA 60 டிகிரி AED AED இது வந்து 30 டிகிரி ஓகே 30 டிகிரி இது 60 கேட்கறது ABC ABC இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறோம் ஓகே இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுப்போம் சைக்கிளிக் குவாட்ரேட்டர் பொறுத்தவரை ஒரு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி இந்த ஆங்கிளும் 180 டிகிரி இது தீட்டான இது 180 மைனஸ் தீட்டா தீட்டா தான் கண்டுபிடிக்க போறீங்க இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டாவா இருக்க முடியும் ஓகேவா ஃபைன் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா கன்சிடர் ட்ரையாங்கிள் FDC FDC ல இது 60 எது F60 D எவ்வளோ 180 மைனஸ் தீட்டா C எவ்வளோ தெரியாது ஈக்குவல் டு 180 பிகாஸ் ட்ரையாங்கிள் அப்ப C எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த பொசிஷன் 180 160 இந்த தீட்டா அங்க போனா மைனஸ் பிளஸ் ஆயிடும் பிளஸ் 60 மைனஸ் 60 ஆயிடும் அப்ப இந்த இடம் எவ்வளோ 60 தீட்டா மைனஸ் 60 இந்த ஆங்கிள் என்ன ஆகும் அப்படின்னா 180 மைனஸ் திஸ்னு வரும் 180 மைனஸ் திஸ்னு போட்டீங்கன்னா மைனஸ் தீட்டா பிளஸ் 60 ஆகும் தட் இஸ் 240 இந்த போர்ஷன் என்ன ஆகும் 240 அல்லது 240 மைனஸ் தீட்டான்னு வந்துடும் சரியா அப்ப இந்த போர்ஷன் 240 மைனஸ் தீட்டா இந்த போர்ஷன் என்னன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இதுல தீட்டானா இது 180 மைனஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா ஓகே இந்த போர்ஷன் 30 consider the triangle ECB triangle CEB இதுல வந்து இது வந்து B angle இது வந்து இது சரி இது C angle இது B angle 13 வந்து E angle சரியா மூணு ஆட் பண்ண 180 வரணும் 240 minus theta plus 180 minus theta plus 30 equal to 180 இந்த 180 180 cancel minus 2 theta அங்க போனா plus 2 theta ஆகும் so 2 theta equal to submit cyclic quadrilateral இது வந்து AB CD இது இப்படி கனெக்ட் பண்றீங்க கனெக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து E இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி ஓகே இப்படி கனெக்ட் பண்றீங்க இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து F இது theta இது 180 மைனஸ் theta இது 180 மைனஸ் theta
இது 60 டிகிரின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? சரி, அது அது தேவையே கிடையாது. இது மட்டும் வாங்க. இது வந்து திஸ் பிளஸ் திஸ் ஈக்குவல் டு 180 வரணும். அப்போ 180 மைனஸ் தீட்டா பிளஸ் 60 பிளஸ் சி ஈக்குவல் டு 180. அப்போ கேன்சல். சி ஈக்குவல் டு 60 மைனஸ் தீட்டா. இது 60 மைனஸ் தீட்டா. அப்போ இது ஆப்போசிட் ஆங்கிள் தானே, ஆப்போசிட் ஆங்கிள் தான் சப்ளிமெண்ட்ரி சொன்னேன். அப்போ இது 120 பிளஸ் தீட்டா இருக்கும். 120 மைனஸ் தீட்டா இருக்கும். மைனஸ் தீட்டாவா பிளஸ் தீட்டாவா? சரி, இந்த இடத்துல பிளஸ் வந்திருக்கும். பிளஸ், ஓகே, இது பிளஸ் தீட்டா தான் இருக்க முடியும். சரி 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 சரி. சி ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் 60. இது தீட்டா மைனஸ் 60. இப்போ இதையும் ஆட் பண்ண 180 வரணும். அப்போ என்னவா இருக்க முடியும்னா இதையும் ஆட் பண்ண 180 வரணும். அப்போ என்னவா இருக்க முடியும் அப்படின்னா 240 பிளஸ் தீட்டா. 240 மைனஸ் தீட்டா. 240 மைனஸ் தீட்டா. ஆட் பண்ணால் 180 வருதா பாருங்க, வருது. இது ஆட் பண்ணால் 180 வருது, இது ஆட் பண்ணால் 180 வருது. சரி, கன்சிடர் தி ட்ரையாங்கிள் ADE. இந்த ட்ரையாங்கிள் ADE இது கன்சிடர் பண்ணுங்க. இதில் A வேல்யூ 240 மைனஸ் தீட்டா, D வேல்யூ 180 மைனஸ் தீட்டா, E வேல்யூ 30. இந்த மூணையும் ஆட் பண்ண 180 வரணும். இந்த மூணையும் ஆட் பண்ணால் 180 வரணும். என்ன ட்ரையாங்கிள் தானே. ஸோ 2 theta, this cancel. 270 தான் வருது, 90 தான் வருது. ABC. சாரி, இது லாஸ்ட்ல போடுறேன், கொஞ்சம் டைம் எடுக்குது. ஐ எம் சாரி, நான் லாஸ்ட்ல போடுறேன். இந்த கொஸ்டினை திருப்பி போடுறேன். நான் மாற்றி நம்பர் போட்டேனான்னு தெரியல. ஆக்சுவலாக ஆன்சர் 75 வரும். நான் மாற்றி திருப்பி போடுறேன் இந்த கொஸ்டினை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. Question number 8. PQRS is radial quadrilateral. This is bisector. This முன்ன பார்த்த கொஸ்டின் இதுதான். PQR is the cyclic quadrilateral. PQRS. PQ வந்து 14.4, QR வந்து 12.8, SR வந்து 9.6. அடுத்தது எனக்கு கொடுக்கல. PR bisect, QS, what is PS? இது என்னன்னு கேட்குறான். சரியா, ரொம்ப சிம்பிள். இதில் வந்து PR bisect QS, QS PR bisect பண்ணுங்க. அப்போ இதுவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், PS இன்டு SR. அதாவது இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகே, கன்சிடர் பண்ணீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்குவோம், இது ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய லென்த்தையும் இதனுடைய லென்த் சைடையும் மல்டிபிள் பண்ணா ரெண்டு ஈக்குவலா இருக்கும். PQ இன்டு QR. இது அப்படி டைரக்டா மல்டிபிள் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ PS இன்டு SR, PQ இன்டு QR. PS எவ்வளோ தெரியாது, அதான் கொஸ்டின். SR எவ்வளோ 9.6, PQ எவ்வளோ 14.4, QR எவ்வளோ 12.8. ஓகே, குட். இப்போ இதெல்லாம் பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 12ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை 12? 8 12s சாரி 8 12s 96 தான். 8 இது 12 12s. மறுபடியும் 4ஆல் அடிச்சிங்கன்னா இன்ஃபேக்ட் 48ஆல் அடிக்கலாம். 2 times of 48 is 96, 3 times of 48 is 144. இங்கே இந்த 2 கேன்சல் பண்ணினா 6 6.4, 3 into 6.4 19.2. ஆன்சர் இஸ் 19.2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. Trapezium ABCD DEC is parallel to AB. AB 12, this is this.
trapezium opposites are parallel, any opposites. AB தான் பெருசு, அதனால AB இங்க போட்டுக்கிறேன். CD. This is 7.2, this is 12. Length of line segment join the midpoint of the diagonal. முதல்ல diagonal பாருங்க, AC is one diagonal, DC is another diagonal. Okay, இப்படி இருக்கும் diagonal. இந்த diagonalல midpoint ஒரு pinpoint E ன்னு வச்சுக்கோங்க, another midpoint இந்த diagonalோட midpoint E ன்னு வச்சு F ன்னு வச்சுக்கோங்க. இதோட midpoint F, இதோட midpoint E. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறோம். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் லைன் செக்மெண்ட், சாரி லைன் செக்மெண்ட் உடைய மிட் பாயிண்ட் உடைய லென்த் என்னன்னு கேட்குறோம். அந்த மிட் பாயிண்ட் உடைய லென்த் என்னன்னு கேட்குறோம். சரியா, இது EF, இதோட லென்த் டைரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். AB மைனஸ் BC upon 2, இதுதான் ஃபார்முலா. அப்படியே டைரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ABங்கிறது பேஸ்ல வர parallel side உடைய length difference divided by 2. Parallel side எவ்வளோ 12 minus 7.2 divided by 2 is what? இது வந்து 4.8 4.8 divided by 2 is 2.4. 2.4 is sense. Simple. ஓகே, இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போலாம் இந்த ட்ரபிசியம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதே கொஸ்டின் வந்து இப்படி கேட்குறான்னு வச்சுப்போம். AB CD சைடோட மிட் பாயிண்ட் இது எது? ADயோட மிட் பாயிண்ட் வந்து let it be this G. BCயோட மிட் பாயிண்ட் வந்து H ன்னு வைங்க. GH என்னன்னு கேட்கறான்னு வச்சுப்போம். GH என்னன்னு கேட்டாங்கன்னா AB plus DC divided by 2, இதுதான் வந்து GH. அதாவது சைடோட மிட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா பேரல் சைடோட ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோம். இது டயகனலோட மிட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா அது டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு 2 பண்ணும். ரெண்டு கான்செப்டும் பார்த்துங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ட்ரபிசியம் பற்றி ஒரு ஜாமெட்ரி கான்செப்ட்னா இதுதான் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. கொஸ்டின் 10 வாங்க. சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் குவாட்ரிலேட்டர் ABCD டச்சிங் AB, BC, CD and AD பாயிண்ட்ஸ் PQ, RS ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு குவாட்ரிலேட்டர். A circle inscribed in a circle. Okay, sorry. A circle inscribed in a quadrilateral. Quadrilateral குள்ள circle இருக்கு. A, B, C, D. ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த மாதிரி சர்க்கிள்ல ஆங்கிள் B is 90 degree. ஓகே, AD கொடுத்துருக்காங்க 24, AB வந்து 27, 27. DR வந்து DR எங்கெங்க டச் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஏபியில் டச் ஆகிற பாயிண்ட் வந்து P, பிசியில் டச் ஆகிறது வந்து Q, அடுத்தது 3Dயில் டச் ஆகிற பாயிண்ட் வந்து R, ஏடியில் டச் ஆகிற பாயிண்ட் வந்து S. ஓகே, சரி, இது வந்து சர்க்கிளை பொறுத்தவரையிலும் டிஆரும் டிஎஸும் டேஞ்சன்ட், ஒரே லென்த் டேஞ்சண்டாக தான் இருக்கும். அப்போ இந்த லென்த்தும் இந்த லென்த்து சேமாக தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் கிவன் டிஆர் இஸ் கிவன் 6 அப்படின்னா இந்த போர்ஷன் 6ஆக தான் இருக்க முடியும், இந்த லென்த்து 6ஆக தான் இருக்க முடியும். இந்த லென்த் மிச்சக்க லென்த் பாருங்க, இது 6ன்னா மிச்சக்க லென்த் எவ்வளோ 18. அப்போ ஏஎஸ்ங்கிறது ஒரு டேஞ்சன்ட், அதே டேஞ்சன்ட் தான் ஏபி. ஏன்னா இந்த சர்க்கிள் பொறுத்தவரை இந்த ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட், இந்த லென்த் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது 18னா இதுவும் 18ஆக தான் இருக்க முடியும். இது மொத்தம் 27, அதில் இது 18னா மிச்சம் இருக்குது பி. பிபி வந்து 9ஆக தான் இருக்க முடியும், இந்த வேல்யூ 9. அப்போ பிக்யூ 9ஆக தான் இருக்க முடியும். கிளியர்? ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இது சர்க்கிளோடைய சென்டர் ஓன்னு வச்சுக்கோங்க. ஓ, இந்த லென்த்தை கனெக்ட் பண்ணுங்க, இந்த லென்த் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டேஞ்சன்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல சென்டர் கனெக்ட் பண்ணி 90 டிகிரி தான் வரும். இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சென்டர் கனெக்ட் பண்ணி 90 டிகிரி தான் வரும். இது 90, இது 90, இதுவும் 90. அப்போ இது 90ஆக தான் இருக்க முடியும். சரியா? அது இல்லாமல் இது 9, இது 9 அப்படின்னா இதுவும் 9ஆக தான் இருக்க முடியும். அப்போ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் இஸ் 9. Circumference of the circle 2 pi r. So answer is 2 into pi into 9, that is 18 pi.
Okay. So point of contact, if you connect the center of the circle, it makes an angle 90 degree. அது ஒரு கான்செப்ட். அதுபடி பார்த்தீங்கன்னா இது 90, இது 90, ஆல்ரெடி 90 கொடுத்துருக்காங்க. 3 90 வந்துச்சுன்னா இது 90 தான் இருக்க முடியும். அது இல்லாமல் இது லென்த் 9, இது லைனா, இது ஈக்குவலாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இது ஸ்கொயர் வச்சு நீங்கள் சைடு கண்டுபிடிச்சுன்னா A9. அப்படி பார்த்தீங்கன்னா OQங்கிறது OQ அண்ட் OP எல்லாமே என்னது ரேடியஸ் 7 தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் in a circle center O, ABC is a cyclic coordinate with the AB as a diameter. AB is diameter. Okay. AB is diameter. DC கொடுத்திருக்காங்க. AB DC னா A ல இருந்து B போய் D ல இருந்து C போய் D போய் அப்புறம் C க்கு வரணும். ஓகே. டயகிராம் கரெக்ட்டா போடணும். ஓகே. AB DC வேற, ABCD வேற. ஓகே. ACD 70 degree. Okay, what is the measure of என்ன கொடுத்திருக்காங்க? measure of question incomplete. என்னன்னு கொஸ்டின் பார்த்துட்டு நான் சொல்றேன். பட் இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் கொஸ்டின் வந்தா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிஓடியா? சிஓடி சிங்க ஓங்க சென்டரா? ஓகே, கொடுத்தாங்க. கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்களா? கொஸ்டின்ல பாத்தீங்களா? ஓகே, சரி, ஒன்றும் இல்லை. இது வந்து 70யா? இது 70யா இருந்தா இது வந்து 110 இருக்க முடியும். ஓகே, 110 சென்டர். இது சென்டர்ல இருந்து இப்படி ட்ரா லைன் 110 இருக்க முடியும். சிஓடினா கொஸ்டின் கரெக்டா? இதுல வந்து சிஇடி எங்க இருக்கு? ஏசி 70 இங்க கிடையாதுப்பா, சாரி. ஏசியும் பிடியும் இப்படி மீட் பண்றாங்க. ஏசியும் பிடியும் மீட் அட் இ. இந்த இ பாயிண்ட் தான் 70. ஓகேவா? இது ஒரு கோஆர்டினேட். ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் அப்புறம் சொல்றேன், என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்றேன். நெக்ஸ்ட் வாங்க, கொஸ்டின் நம்பர் 12. இந்த கொஸ்டின் சொல்றேன் திருப்பி. There are two circles X, 5 cm, 3 cm radius. Distance between the center is 10 cm. Transverse common tangent வச்சு அடிக்கடி கொஸ்டின் வருது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். அது கண்டிப்பா கொஸ்டின் ஏரியா பார்த்துக்கங்க. ஓகே, டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஸ்கொயர் மைனஸ் R1 minus R2 whole square. இதுதான் ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. R1 R2 ரேடியஸ். ஓகே, distance between center 10 கொடுத்துருவாங்க, 10 square minus R1 minus R2. distance between center, sorry, R1 plus R. transverse plus, நான் direct common tangent தான் minus, இது transverse na plus. ஓகே, direct common tangent போட்டேன், அதுக்கு minus தான் வரும், இது plus தான் வரும். ஓகே, R1 plus R2 8 squared is this. So Pythagoras interpreted 10 8 6 ஆ தான் இருக்க முடியும். Answer 6, simple. Next, quadrilateral 13 question வாங்க. Quadrilateral ABCD inscribed in a circle, center O. Quadrilateral ABCD inscribed in a circle. A B C D. A B C D. A quadrilateral inscribed in a circle O. B O C. BOC கொடுத்தாச்சு 90 degree. ADC கொடுத்திருக்காங்க. ADC is 112. Then what is ABO? இந்த ஆங்கிள் என்ன கேட்குறாங்க, சரியா? ஓகே, ஃபைன். ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்றேன். இந்த ஃபுல் ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள்ஸா சைக்கிளிக் கோஆர்டினேட் தான். ஏன்னா சர்க்கிள்குள்ள ஒரு கோஆர்டினேட் இருந்தா சைக்கிள் கோஆர்டினேட்டரோட கான்செப்ட் என்ன? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி. சப்ளிமெண்டரினா என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணா 180 வரணும். இது 112. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? 68 டிகிரி தான் இருக்க முடியும். இது 68 டிகிரி. ஓகே, இதுல ஓபியும் ஓசியும் ரேடியஸ். ஓபியும் ஓசியும் ரேடியஸ்னா ரெண்டு ஈக்குவலா தான் இருக்க முடியும்.
இதுவே 92னா இதுவும் சேர்த்து 88 இருக்க முடியும். 88ல ஈக்குவலா வேற இருக்கும். ஏன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவலா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது 92னா அது ரெண்டு சேர்த்து 88 இருக்குன்னா அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 44. இது எவ்வளவு இருக்கும்? இதுவும் 44. அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு ஃபுல் பி வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 68ன்னு தெரியும். அதுல இந்த போர்ஷன் மட்டும் 44னா நான் கேட்கறது இந்த போர்ஷன். அப்போ 68ல இந்த 44 கழிச்சீங்கன்னா 24 வரும். அதான் ஆன்சர். சிம்பிள். ஸோ ரெண்டு கான்செப்ட். ஒன்று என்ன, சைக்ளிக் குவாட்ரேட்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸா 180 சப்ளிமெண்டரி, 112னா இது 68. அது முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த சென்டர்ல இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா அது ரேடியஸ்க்கு எந்த சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுவே 92னா இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்த்து 88 தான் இருக்கும். இது 44 இருக்கும். அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. Question number 14. In a triangle ABC is inscribed in a circle center O. In a triangle ABC is inscribed in a circle. சர்க்கிளுக்குள்ள ஒரு triangle இருக்கு. ஒரு சர்க்கிளுக்குள்ள ஒரு triangle இருக்கு. ABC. O is the center. AO produced to meet at K. AO வந்து produced to meet at K. அப்ப என்ன ஆகும்? இங்க வரையில் வருது. அடுத்தது என்ன சொல்றாங்க? ஓகே, ட்ரையாங்கிள் கொஞ்சம் பட் எக்ஸாம் ஆல்ரெடி இது மாதிரி நடக்கும். ஒரு கொஸ்டின் டயக்ராம் போட்டுட்டு அது ஒர்க் அவுட் ஆகல இன்னொரு டயக்ராம் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒழுங்கா கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரே டைம்ல போடுற மாதிரி பாருங்க. ஓகே, சென்டர் இங்க இருக்கு. சென்டர் வழியா கே வரையும் கனெக்ட் பண்றாங்க. திஸ் இஸ் கே, திஸ் இஸ் ஏ, பி, சி. ஏஓ கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, AD is perpendicular to BC. இந்த பாயிண்ட்ல இருந்து இதை கனெக்ட் பண்ணினா D, that is perpendicular 90 degree. ஓகே, B angle 80 ஆ. அப்ப இது 80, இது 90, அப்படின்னா இது 10 தான் இருக்க முடியும் இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது. சரியா? சிம்பிள். இது C 64 ஆ. அது 64னா இது 90, இது ஃபுல்லாவே எவ்வளவு இருக்கும்? 26, 36 ஆ 26, 26. யா, இது ஃபுல்லாவே 26. ஓகே, இப்போ DAK இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். ஓகே, DAK இந்த ஆங்கிள். ஓகே, ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வரையறீங்க. அந்த ட்ரையாங்கிள் வந்து மூணுமே டச் ஆனது பேர் சர்க்கம் சர்க்கிள் பேரு. இது வந்து சென்டர் O, A, B, C வச்சுக்கோங்க. ஏவையும் பி கனெக்ட் பண்ணி இங்க கனெக்ட் பண்றீங்க. இஃப் லெட் இட் பி திஸ் இஸ் தீட்டா அப்படின்னா இது 2 தீட்டா வரும். ஓகேவா? அந்த கான்செப்ட் வச்சு நான் உள்ள போறேன். எப்படி பியும் ஓவையும் கனெக்ட் பண்றேன். ஏஓ பிஓ ரெண்டுமே ரேடியஸ் தான். ஓகே, இது 64 அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 128 இருக்கும். ஓகேவா? இது 64னா இந்த ஆங்கிள் 128 இருக்கும். இப்போ இதுல வந்து இது வந்து 128னா இதுவும் சேர்ந்து எவ்வளவு இருக்கும்னா 52 இருக்கும். 52 இருக்கும். அப்ப இது ரெண்டுமே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். அப்ப 52 மிச்சம். அதுல பாதி எவ்வளவு இருக்கும்? இது 26 இருக்கும். இது ஃபுல்லா 26 இருக்கும். இந்த போர்ஷன்ல இது ஃபுல்லா 26, இந்த போர்ஷன் மட்டும் 10. அப்ப இந்த கேப் எவ்வளவு இருக்குன்னா அது ஒரு 16 இருக்கும். அந்த கேப் தான் கேட்கறான். இந்த கேப் எவ்வளவு? DAக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு ஏல ஆரம்பிச்சு
கேல முடியுதுன்னா இப்படி போய் வர ஆங்கிள் தான் கேட்கலாம். இது ஃபுல்லா 26. எப்படி 26 வந்தது? நான் சென்டரை கனெக்ட் பண்ணேன். இதனுடைய பாதி தான் இங்க இருக்கும். அப்ப இதனோட ட்வைஸ் 128. இந்த போர்ஷன் 128. ஓகே, இப்போ 128 போர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த லென்த்தும் சேம்ங்கிறதுனால இதுவும் சேர்த்து ஈக்குவலா தான் இருக்கும். இது 128னா ரெண்டு சேர்த்து 52 இருக்கும். அப்ப இது ஒரு 26, இது ஒரு 26. இது ஃபுல்லா 26. ஆல்ரெடி இந்த போர்ஷன் நம்ம 10ன்னு பார்த்தாச்சு. மிச்சம் இருக்க போர்ஷன் 16 தான் இருக்க முடியும். இதுதான் கான்செப்ட். ஓகே, next question வாங்க. Question number 15. Two concentric circle of a radius 15 and 9. What is the length of the chord of the largest circle which tangent is smaller circle? Okay, ஒரு சர்க்கிள் இருக்கு. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா ரெண்டுக்கும் சேம் சென்டர். இப்படி இந்த சர்க்கிளுடைய சென்டர் வந்து 15, ரேடியஸ் 15, வெளியில இருக்குது, உள்ள இருக்குது 9. இது 9, வெளியில இருக்குது 15. ஓகே, இப்போ ஒரு டேஞ்சன்ட் வரையறாங்கன்னா அந்த டேஞ்சன்ட் என்னன்னா உள்ள இருக்க சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட், வெளியில இருக்க சர்க்கிளுக்கு வந்து அது வந்து கார்டு. ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதை அப்படியே கழட்டி விட்டுருங்க. உள்ள இருக்க சர்க்கிள் இது O இஸ் சென்டர். இதுல இருந்து இது வந்தீங்கன்னா வெளியில இருக்க சர்க்கிளுடைய சென்டர் 15 வருது. இந்த லென்த் என்னன்னு பாருங்க. இந்த லென்த் வந்து let it be O. இது A, இது B, இது C வைங்க. இது 90 டிகிரி தான் இருக்க முடியும். 90 டிகிரி 15 ஆப்போசிட்னா இந்த லென்த் எவ்வளவுன்னா CB வித் சென்டர் பிளேட் 3, 4, 5 உடைய இது இங்க 15 இருக்கு, இது 9 ஆயிடுச்சு. அப்ப இது 12 தான் இருக்க முடியும். திஸ் லென்த் இஸ் 12. நல்ல வேலை 12 இல்லை, ஏன்னா இந்த லென்த் தான் 12. அவன் ஃபுல் லென்த் கேட்குறான். தட் இஸ் 2 times, that is 24. ஓகே, 12 இருந்ததுன்னா நல்ல வேலை. 12 இருந்ததுன்னா அடிச்சிடாதீங்க, ஏன்னா பாதி லென்த் தான் 12, ஃபுல் லென்த் இஸ் 24. நெக்ஸ்ட் வாங்க. Question number 16. In a circle with center O, a diameter AB and chord CD intersect each other at E. Diameter AB. AB is the diameter. O is the center. CD, chord CD intersect at E. CD, இந்த பாயிண்ட் E ன்னு வச்சுக்கங்க. இது ஒரு கார்டு, CD. AC, AD or joined. AC, AD or joined. AC, AD ஜாயின் பண்ணியாச்சு. If BOC இந்த ஆங்கிள் வரும் 48. BOC 48. AOD இந்த ஆங்கிள் எவ்வளோ? AOD 100. ஓகே, CEB இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறோம். CEB ஓகே. CEB நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே சிம்பிளா யோசிப்போம். 128, 52, 26, 70. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். டயக்ராம் ஒழுங்கா வரைஞ்சாச்சு நம்ம. ஓகே, நான் என்ன பண்றேன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது மட்டுமே 100னா மிச்சம் இருக்குது 80 இருக்குமா? சிம்பிள். இப்போ இது ஃபுல்லா எவ்வளோ? இது 80, இது 28, இது ஃபுல்லா 128. இந்த போர்ஷன் மட்டும் 128. அதுவும் வந்துருச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் OCD அது மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. OCD மட்டும் கன்சிடர் பண்ணுங்க.
இந்த லென்த்து இந்த லென்த்து இந்த லென்த் இது மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அது என்ன அப்படின்னா ஓசிங்கிறது ரேடியஸ், ஓடிங்கிறது ரேடியஸ் தான். அப்ப இதுவே 128 வந்துடுச்சு. அப்ப இது ரெண்டு சேர்த்து எவ்வளவு இருக்கும்? 52 இருக்கும். இது ஒரு 26 இருக்கும், இது ஒரு 26. அப்போ இது 48, இது 26. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிளோடைய எக்ஸ்டர்னல் ஆங்கிள் கேட்கறான்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு ஆங்கிள் கூட்டுறது தான் எக்ஸ்டர்னல் ஆங்கிளா இருக்க முடியும். இப்போ இது 26 48னா இது 72 தான் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணா 74 தான் இருக்கும். ஆன்சர் 74. சிம்பிள். டயக்ராம் கரெக்டா வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொடுக்குங்க. CEB கேட்கறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. A triangle ABC, the bisector of B and C meets point O at inside the triangle BOC கேட்கறாங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிள்ல ABC இந்த லென்த்தையும் இதையும் இந்த ஆங்கிள் பைசெக்ட் இந்த லென்த் ஆட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணி ஓல கனெக்ட் பண்ணா தட் வேல்யூ இஸ் 122. ஏ ஆங்கிள் கேட்கறாங்க. ஸோ ஏ ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு. இது ஒரு டைரக்டா ஃபார்முலாவே இருக்கு. ஆங்கிள் BOC ஈக்குவல் டு 90 மைனஸ் A/2. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போறீங்கன்னா ஆன்சர் வந்து சாரி 90 பிளஸ் 90 பிளஸ் A/2. அது சர்க்கிளுக்குள்ள வருது. இது தீட்டாவா இருந்தா 2 தீட்டா, இது சர்க்கம் சர்க்கிள், இது வந்து பைசெக்ட். ஓகே, இது தனியாவே சென்டர்ஸ்க்கு தனியாவே ஒரு வீடியோவே போடலாம். என்னென்ன சென்டர்ஸ்? இன் சென்டர், சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர் அண்ட் மீடியன். இந்த 4க்குமே வச்சு ஒரு வீடியோ போடுறது ரொம்ப நல்லது. அது ரிவிஷனுக்காக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா. BOC is 122 minus 90 equal to A/2. This is 32. 32 equal to A/2. A equal to 64. Simple. Question by 18. DEF and ABC are similar triangle. Okay, similar triangle area என்ன? Area of the formula வந்து 100. Area of the triangle ABC divided by area of the triangle DEF equal to altitude square. ஆல்டிடியூடா இருக்கட்டும், சைடா இருக்கட்டும், ஹைட்டா இருக்கட்டும், இன்சென்டர், ஆர்த்தோ சென்டர், எந்த ரேஷியோன்னு எடுக்கட்டும், ஆல்டிடியூட் ஆஃப் ABC divided by altitude of DEF ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க. அதுதான் அதோட ஏரியா ஃபார்முலா. ஓகே, ஆல்டிடியூட் ஸ்கொயர் ஏரியா ரேஷியோ வந்து ஆல்டிடியூட் ஸ்கொயருடைய ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் 100, இது 49, which is equal to altitude square is 5 square. இதோட ஆல்டிடியூட் தெரியாது, ஹச்னு வைங்க, h ஸ்கொயர் 25 கேன்சல் பண்ணா 4 வரும். h ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ? 49/4. h ஈக்குவல் டு எவ்வளோ? 7/2, that is 3.5. Question number 18. 19 வாங்க. ABCD is the cyclic quadrilateral. Angle A is 67, B is 90. Difference between the angle C and D. ஒரு cyclic quadrilateral. இந்த ஆங்கிள் கொடுத்தாச்சு. ஈஸி கொஸ்டின், அது ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். A is 67. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 சப்ளிமெண்டரி. அப்போ எவ்வளோ இருக்கும்? 113 இருக்குமா? 113. 180னா 113. இது 90. அப்போ இதுவும் 90 தான் இருக்க முடியும். இதுக்கு இதுல டிஃபரன்ஸ் சொல்லணும்னா இங்க 13, இங்க 10, 23 stands. Difference within C and D கேட்கணுமா? ஓகே, ஆன்சர்ஸ் 23 தான். ஓகே, சொல்யூஷன் 92 கொடுத்துருப்போம். 92னா 88 ஆயிருக்கும். 88னா 25 ஆயிருக்கும். சரியா? இதை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டியா இருந்துச்சுன்னா இந்த மிஸ்டேக்லாம் வராது. ஸோ கொஸ்டின் வந்து 19 கொடுத்துட்டு ஆப்ஷன்ல வந்து சொல்யூஷன் வந்து 92 கொடுத்துருக்கான். இந்த மாதிரி எக்ஸாம்லையும் நடக்கலாம். ஓகே, ஸோ
உங்கள் கான்செப்டில் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 23 போடலாம். கொஷின் எரர்னு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எரர் கொஷின் பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகே, 90 இருந்தால் ஆன்சர் இங்கே 90 தான் வரும். இங்கே 90 தான் வரும். 90க்கும் 113 டிஃபரன்சஸ் 23 தான் ஆன்சர். ஓகே, 92 இருந்தால் மட்டும் ஆன்சர் 25 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க கொஸ்டின் நம்பர் 20. A triangle G is the center of a triangle. Okay, G is the centroid ABC. ABC இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க. ஏன்னா 7 4 24. அப்போ CAங்கிறது 24, CAங்கிறது 25. that is hypotenuse. This is B. AC AB எவ்வளோ 7 ஆகும். AB தான் 7. BC வந்து 24. ஓகே, என்ன வேணுமோ BG என்னன்னு கேட்குறான். BG is the centroid. Okay, G is the centroid. Centroidனா என்னன்னு அர்த்தம்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இது மிட் பாயிண்ட கனெக்ட் பண்ணினா அது பேர் மீடியன். அதே மாதிரி இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணா அது ஒரு மீடியன், இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணா அது ஒரு மீடியன். ஸோ 3 மீடியன் இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் கால் சென்ட்ராய்ட். ஓகே, முதல்ல இதனுடைய லென்த் கண்டுபிடிச்சிடுவோம். இந்த லென்த் எவ்வளவு இருக்குன்னா திஸ் இஸ் கால் மீடியன் ஆஃப் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் பி. லெட் இட் பி திஸ் பாயிண்ட் இஸ் டி. இந்த மீடியன் பாயிண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பாயிண்ட் டின்னா மிட் பாயிண்ட் தானே. இந்த லென்த், இந்த லென்த், இந்த லென்த் மூணுமே ஈக்குவலா தான் இருக்கும். என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா, மூணுமே ஈக்குவலா தான் இருக்கும். இந்த லென்த் அண்ட் திஸ் லென்த் மூணுமே ஈக்குவல். அப்படி பார்த்தீங்கன்னா this is 12.5. This is 12.5. This is also 12.5. So BD is also 12.5. ஓகே, இந்த பிடிக்குள்ள தான் ஏதோ ஒரு இடத்துல ஜி இருக்கும். அந்த ஜி எப்படி தெரியுமா இருக்கும்? பிக்கும் ஜிக்கும் டிக்கும் 2:1 ரேஷியோல இருக்கும். பிக்கும் ஜிக்கும் 2, ஜிக்கும் டிக்கும் 1. ஓகே, இப்போ நம்ம பிஜி தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 2 out of 3 ரெண்டே ஆட் பண்ண 3 வரும் இன்டூ 12.5. 12.5 என்ன? 2 into 12.5 is 25. 25/3 is 8 times இருக்கு. 8 1/3. So this, so இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரைட் ஆங்கிள் இருந்து if you draw a median to the hypotenuse, that length and half of the hypotenuse all are will be equal. Okay, in fact BD is a median. In fact BD is also called circumradius. ஸோ இதை நம்ம சென்டருங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க, அல்லது நம்ம கிளாஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வாங்க கொஸ்டின் நம்பர் 21. ட்ரையாங்கிள் ஏபிசி. Triangle ABC, A is a right angle. AC BC. Okay, AC எவ்வளோ 6, BC எவ்வளோ 10. ஆப்வியஸ்லி இது 8 தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் D is a point on AB. ABல D இருக்கு. ஓகே, BD 4. அப்போ இது 4னா இது 4, ஏன்னா மிட் பாயிண்டாக தான் இருக்க முடியும். வாட் இஸ் த லென்த் ஆஃப் CD? CD லென்த் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, சிடி லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. பட் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. டைரெக்டாக இது 90 டிகிரினால இது 90னா இது ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஸ்கொயர் தான் சிடி. ஓகே, இப்போ சிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். திஸ் இஸ் 36 ப்ளஸ் 16. ரெண்டே ஆட் பண்ணால் 52 வரும். 52 ரூட் எடுத்தீங்கன்னா 2 வெளியில் தூக்கி போட்டு உள்ள தேவையும் இருக்கு. ஆன்சர் 2 இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். 90, ஐ மீன் Pythagorean triplet கிடையாது. ஜஸ்ட் Pythagorean theorem என்ன? Sum of the square of base and this, that will be equal to hypotenuse square. Okay. Question number 22. The base and altitude of isosceles triangle 10 and 12 centimeter respectively. Base and altitude of isosceles triangle. Base வந்து 10,
altitude 12, length of each side of equal side. Okay. ரொம்ப 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 சிம்பிளா யோசிக்கலாம். ஆல்டிடியூட்னா என்ன? மேக்கிங் ஆல் 90 டிகிரி. இது ஏ பி சி. இந்த இருந்து 13 10 சரி. ஒரு ரைட் ஆங்கிள் இது பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பொறுத்தவரை இந்த லென்த் வந்து 90 டிகிரி இருக்குது பேர் ஆல்டிடியூட். இந்த ஆல்டிடியூடுக்கு இன்னொரு பேர் இங்க மீடியன். எங்க மீடியன்? ஆல்டிடியூட் மீடியன் சேம் தான். எப்போ? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். எல்லா வெர்டெக்ஸ்லயுமா? இல்ல. இந்த பாயிண்ட் தான் ஈக்குவல் சைடு வெர்டெக்ஸ். ஈக்குவல் சைடு வெர்டெக்ஸ் இஃப் யூ டிரா லைன் அது 90 டிகிரியாவும் இருக்கும், அட் த சேம் டைம் மீடியனாவும் இருக்கும். இது வந்து ஈக்குவல் ஐசோசெலஸ்க்கு மட்டும்தான். நீங்க ஐசோசெலஸ்லயே இந்த பாயிண்ட்ல இருந்து வரைங்கன்னு வச்சுங்க, இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இப்ப டிராவ மீடியன்னா இங்க வந்து நிற்கும், ஆல்டிடியூட் வந்தீங்கன்னா இங்க வந்து நிற்கும். புரியுதா? ரெண்டுமே வெவ்வேறு லைன். ஆனா ஈக்குவல் சைடு வெர்டெக்ஸ்ல மட்டும் ரெண்டுமே ஒரே லைன் தான். அது வந்து வரைங்க. அப்படி பார்த்தா இந்த பாயிண்ட் என்னது? மீடியன் பாயிண்ட். மீடியன்னா என்ன அர்த்தம்? மிட் பாயிண்ட். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா இங்க 10 இருந்தா 5 தான் இருக்க முடியும். இது ஆல்ரெடி 90 டிகிரி. அவன் கேட்கறது இந்த சைடு. இது 5 12 அப்படின்னா 13. ஸோ இந்த சைடு என்ன கேட்குறான்? 13. ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் சைடு லென்த் இது 13 இது 13 தான் இருக்க முடியும். ஆன்சர் திஸ். கொஸ்டின் நம்பர் 23. The triangle ABC, AM is perpendicular to BC. AN is bisector of A. The triangle ABC, ABC, AM is perpendicular to BC. Perpendicular. That means the altitude. Okay. AN is a bisector of A. AN is the bisector. கொஞ்சம் எக்கு தப்பா ட்ரையாங்கிள் போட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வரும். எப்படின்னா இது போட்டுக்கங்க. பர்பெண்டிகுலர் ஒரு எஃப் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஏஎம். ஏஎம் இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி. இது 90 டிகிரி. அடுத்தது வாங்க. பிசி இஸ் ஏஎன் இஸ் பைசெக்டர் ஆஃப் ஏ. அப்போ இந்த பாயிண்ட் வந்து பைசெக்ட். பைசெக்டர் இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல். எம்ஏஎன். வாட் இஸ் த மெஷர் ஆஃப் எம்ஏஎன்? இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஆங்கிள் பி இஸ் 55. இது 55. அப்போ இது 90 டிகிரின்னா இது எவ்வளோ இருக்கும்? 35 தான் இருக்குமா? 35 தான் இருக்கும். இது வந்து 35. அப்போ இது 90 இருந்ததுன்னா இது ஃபுல்லா 55 தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா இது 90. கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள். இது மட்டும் கன்சிடர் பண்ணா இது 35, இது 90, அப்போ இது 55 தான் இருக்கும். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா எம்ஏஎன். இந்த கேப் உள்ள ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த கேப் உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். பார்ப்போம் வாங்க. ஓகே. ஒரு சின்னதா ஒரு இமேஜினரி லைன் வரைய போறேன். அது என்ன லைன் பார்ப்போம். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன், இந்த லென்த் எம்மா, அதே சைஸுக்கு இங்க ஒரு இமேஜினரி லைன் வரைகிறேன். இது என்ன இருக்கோ அதே தான். இது ஆல்ரெடி 90 டிகிரி. அப்போ இந்த லென்த் எம். ஓகே. எம் இது சப்போஸ் இந்த லென்த் என்னவோ அதே மிட் பாயிண்டா வச்சுட்டு இன்னொரு லைன் வரைகிறேன். அவ்வளவுதான். அப்போ மிட் பாயிண்டா இருந்துச்சுன்னா 90 டிகிரி as well as இது மிட் பாயிண்டா இருந்தா என்ன ஆகும்? அது வந்து மீடியன் ஆகும். அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு லைனு ஆல்டிடியூடாவும் இருக்கு, மிட் பாயிண்டாவும் மீடியனாவும் இருக்குன்னா அது என்ன? ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா தான் இருக்க முடியும். அப்ப இது 55னா இது 55. கரெக்ட்? இது 55னா இது 55. ஜஸ்ட் a minute. கன்ஃபியூஸ் ஆவார்னு நினைக்கிறேன். ஒரு just a minute.
90. Error was ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த இடம் என்னன்னா ஏங்கிறது ஆங்குலர் பைசெக்டர். ஆங்குலர் பைசெக்டர் என்ன? இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் ஈக்குவல்னு அர்த்தம். சப்போஸ் இது ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஏ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ? 35 பிளஸ் ஏ. இது ஃபுல்லா 55 அதுல ஏ போயிடுச்சுன்னா 55 மைனஸ் ஏ. அப்போ இது 55 மைனஸ் ஏ, இது 35 பிளஸ் ஏ. 55 மைனஸ் ஏ 35 பிளஸ். அப்போ 2a ஈக்குவல் டு 20 வரும். a ஈக்குவல் டு 10. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். திரும்ப சொல்றேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிள்ல ஆல்டிடியூட் அண்ட் ஆங்குலர் பைசெக்டர். ஆல்டிடியூட் 90 டிகிரி வச்சுக்கோங்க, ஆங்குலர் பைசெக்டர் ஒரு லைன். தட் இஸ் ஏ, இது n, இது m, b, c. இந்த ஆங்கிள் 55. அப்போ இது 35. இது 90 டிகிரி இருக்கனால இந்த ஆங்கிள் 35 தான் வச்சுக்கோங்க. அகைன் இது 90 டிகிரினால இது ஃபுல்லா 55 தான் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஆங்குலர் பைசெக்டர்னு சொல்லியாச்சு. இது ஆங்குலர் பைசெக்டர்னு சொல்லியாச்சுன்னா இது ஃபுல் லென்த் இதுல இருந்து இது வரணும், இதுல இருந்து இது வரணும், ரெண்டுமே ஈக்குவல். நான் இந்த கேப் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த கேப் எவ்வளவு இருக்கும்? ஏன்னா ஃபுல்லா 55. அப்ப இந்த கேப் எவ்வளவு இருக்கும்? 55 மைனஸ் சி. இது 55 மைனஸ் ஏ, இது 35 பிளஸ் டி. 35 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 55 மைனஸ் சி. இதுல ஏ Question number 24. A triangle ABC, AB equal to this, AC equal to this, BC equal to this. இது பார்த்தாவே தெரியணும், அதனால தான் சொல்றேன். ஒரு 30ஆவது Pythagoras interpolate படிச்சு வச்சுங்க. This is Pythagoras interpolate. 16 square plus 63 square equal to 65 square. So 65ங்கிறது hypotenuse. BC is the hypotenuse. AB is the 90 degree. AB is 60, AC is 63. This is 65. பார்த்தாவே தெரிஞ்சிச்சு. இப்ப straight line AM is drawn up to midpoint of M of side B. இங்க இருந்து இங்க midpoint வரையறோம்னா midpoint கனெக்ட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? மீடியன். AM is a median. ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி AM is also called circumradius. AM என்னன்னு கேக்குறாங்கன்னா இந்த லென்த், இந்த லென்த், இந்த லென்த் எல்லாமே ஈக்குவல். இது மொத்தமா 65 னா அதுல பாதி 32.5. சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல 90 டிகிரி இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மென்ஷனே பண்ணல. மென்ஷன் பண்ணாத போது நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா அப்போலோனியஸ் தியரம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போலோனியஸ் தியரம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுதான் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் மெத்தட். பட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா டயாமீட்டர் சாரி ஹைபாட்டனியூஸ்ல பாதி தான் மீடியன், சர்க்கம்ரேடியஸ் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? இது இப்போ முதல்ல இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரிஞ்சாதானே உங்களால ஆஃப் ஆஃப் தி ஹைபாட்டனியூஸ் எடுக்க முடியும். சரியா? அதனால தான் லிஸ்ட் எடுத்து வச்சுன்னா உங்களோட டைம் சேவ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். Question number 25. In a triangle ABC, A is 90 degree. A is 90 degree. BC. AD is perpendicular. இது perpendicular. AD இங்க மீடியன் கிடையாது, ஞாபகம் இருக்கும். AD வேற, மீடியன் வேற. AD is the altitude இங்க. ஓகே. AB எவ்வளோ? 12. AC எவ்வளோ? 16. AC 16. அப்ப BC எவ்வளோ? 20 தான் இருக்க முடியும். பிகாஸ் Pythagoras triple 3, 4, 5 பேசிக் ட்ரிப்ளெட். இதை 4 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா you get 12, 16, 20 வரும். சரியா? ஓகே. வாட் இஸ் லென்த் ஆஃப் BDன்னு கேட்கிறோம். BDயோட சைடு நிற்கிறோம். இது ஒரு ஃபார்முலா இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். AB ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு BD இன்டு BC.
அப்படி டைரக்ட் ஆன்சர். ஏபி என்ன 12 144, பிடி என்ன தெரியாது, பிசி என்ன 20. இது 2 மட்டும் அடிங்க 72 வரும், இது 10 வரும். என்ன டிவைட் பண்ண 7.2. ஸோ ஆன்சர் பிடி 7.2. ஸோ எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, எல்லாமே கன்ஃபியூசிங் கொஸ்டின் தான். மேக்ஸிமம் 25 கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டினாவது வச்சு செஞ்சுருக்காங்க. ஓகே, பட் எல்லாமே நம்மளுக்கு மேட்டர் ஆஃப் லேர்னிங் தான். தெரியாது, தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ பார்ப்போம். அந்த 2 கொஸ்டின் மட்டும் ஒன்று கரெக்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து பார்த்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். அந்த 2 கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பை. முடிஞ்சிச்சா? அங்க இதாயிடுச்சா? சார் இது க்ளோஸ் பண்ணவே ஆயிடுச்சு.